ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு கனா கண்ணனடி சீரியல் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து தாரா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவோம். அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் இங்கே, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஹஸ்பண்டாக வராங்கனாக்கா உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கணும்டி, நல்லா சம்பாதிக்கணும்டி, அதான் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குல்லம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வேறு வழி இல்லாமல் அவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க. அவங்க சம்மதம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே உங்கள் தம்பி கேட்பான், சரி இங்கே எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டு அங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தீபக் யாருக்கிட்ட சொன்னால் அவன் ஓகே சொல்லுவானோ அவங்க கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்கே வந்து காவியா வந்து சைக்கிள் அவங்க கடைக்கு வருவா. 2 ரவுடி பசங்க நிற்பாங்க. அதை பார்த்தவொடனே அவளுக்கு புரிஞ்சிடும் இது உத்தமனோட வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இது என்னடி இது இவன் அநியாயம் பண்ணுறானே சொல்லிட்டு காவியாவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. காவியா தான் சொல்லுவா, இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அலோவ் பண்ணுங்க அவங்களன்னு சொன்னோடனே 2 பேரையும் அலோவ் பண்ண உடனே 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. காவியா இந்த மாதிரி ஆயிடுச்சடி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, நான் ஷர்மிளாக்கா அங்கே தான் இருக்காங்க, நீ இங்கேருந்து பஸ் ஏறி போயிடலனாக்கா ஒரு கடன் வாங்கியாவது கேப் பிடிச்சிக்கலாம், நீ கேபில் போயிடு, அங்கே போயிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னொடனே காவியா திட்டுவா, இதுக்கப்புறமும் நீங்கள் இதில் ஏண்டி பண்ணுறீங்க, இப்போ நான் போனேன்னா உங்களுக்கு தான் மேலும் மேலும் பிரச்சனை வரும், வேணாண்டி எங்கள் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, இனிமேலும் உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் இதை பற்றி இனிமேல் பேசவே பேசாதீங்க, கல்யாணத்தப்ப வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே அனுப்பி வச்சிருவா. அவனுங்களும் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது சொல்லி, சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, கல்யாணத்தப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸையுமே அனுப்பிடுவா. இங்கே ராணி வீட்டில் வந்து சொந்தக்காரங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க. ராணி அம்மா அதெல்லாம் நான் வரலங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ராணி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாமா, ஏமா போக மாட்டேன்னு சொல்கிறேன், ஆன்ட்டி அம்மாவும் அக்காவும் வருவாங்க, ஆனால் என்னால் வர முடியாதுன்னொடனே, நீ வயசுக்கு வந்த பொண்ணு, நீ வந்தாதானம்மா உனக்கும் நல்லதெல்லாம் நடக்கும்னோடனே ராணிக்கு கல்யாணம் ஆசை வந்துடும். ராணி வந்து தீபக்கை லவ் பண்ணுறதால ராணி தீபக்கை நினச்சி சந்தோஷப்படுவா. இங்கே தீபக் வீட்டில் வந்து தாரா வந்துடுவா. தாரா வந்தவுடனே தீபக் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். 2 பேருமே பயங்கரமாக வரவேற்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. தாரா வந்து ரேடியோ ஓப்பன் பண்ணி, ஆன்ட்டி தீபக் பொண்ணு பார்த்தீங்கல்ல, பொண்ணு ஓகேவாயிடுச்சேனோடனே, இன்னுமா இல்லைம்மா இன்னும் எதுவும் செட் ஆகலன்னொடனே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னையும் நீங்கள் தீபக் காமிக்கலாம்லன்னொடனே, உங்கள் வசதி எங்கே இருக்குது, எங்கள் வசதி எங்கேம்மா இருக்குது, உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படிம்மா செட் ஆகணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆன்ட்டி, நான் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணுவேன், இது ஏன் லைஃப், நான் என்ன டெசிஷன் எடுக்கணும் அவ்வளோதான், எனக்கு பிடிச்சிருக்கு தீபக்கை, உங்களுக்கும் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் தீபக் கூப்பிட்டுட்டு வாங்கினோடனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமானோடனே, நீங்கள் இன்றைக்கே வந்து தீபக்கை கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. தீபக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அவங்களும் சரி சொல்கிறாங்க. தீபக்கோட தங்கச்சி தான் திட்டுவா, அம்மா அண்ணனை கேட்காம நீ எப்படி நீ இப்படியெல்லாம் முடிவு பண்ணலாம், தீபக் கேட்காம நீ முடிவு பண்ணது ரொம்ப தப்பு, அவன் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தாரா கூட பழகவே இல்லை, நீ ஏமா இப்படி பண்ணன்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து, தீபக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீபக் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் தாராவே விளக்கெல்லாம் போட சொல்லிடுவாங்க. இங்கே வந்து அவங்க தங்கச்சி மட்டும் தீபக்காக பேசுவா, ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டா. தாராவை எப்படியாவது தீபக் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப இதுவாக சொல்லிட்டு பேசுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.